ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குருமா. 500 கிராம் மட்டன் எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்ல எலும்பு கறியுமாக எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டோம், அதனால் நீங்கள் கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எண்ணெய், கடலெண்ணெய். இப்போ வதக்க வேண்டியதுக்கெலாம் என்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 100 to 150 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம். நான் பெரிய பச்சை மிளகானால ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 10 எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி கழுவி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன் புளிப்புக்காக. 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது, ஒரு எலுமிச்சம்பழம். நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றணும். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, தேங்காய் அதை மூடி திருவி வச்சுருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், முந்திரி 6 முந்திரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றணும். தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் தாங்க செய்ய போகிறேன், ஏன்னா மட்டன் வேக வைக்கணும், அதனால் குக்கர்லேயே செஞ்சிடலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி காய்ச்ச உடனே சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க, எல்லாத்தையும் போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்தலாம். எல்லாம் சேர்த்தோடனே இப்போ பச்சை மிளகாய் சேர்க்க போதும். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. நான் பெரிய பச்சை மிளகானால 2 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பச்சை மிளகானா 1 போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீறி விட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கியாச்சுங்க. ரொம்ப அப்படியே கொஞ்சம் ப்ரௌனிஷாக அப்படிலாம் வரணும்லாம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நறுக்கிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கலாம். வாங்க, வெங்காயம் வதக்கியாச்சு. அப்புறம் 3 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பெரிய ஸ்பூனாக தான் எடுத்துருக்கேன். மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம். வாங்க, தக்காளி சேர்த்துட்டேன். சேர்த்து வதக்கலாம். பாருங்க தக்காளி போட்டு வதக்கியாச்சு. ரொம்ப நைஸாக போட்டு தக்காளி நல்லா வேக வைக்கிறதுலாம் வதக்க வேணாம். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டிட்டு புதினா, கொத்தமல்லி இருக்குல்ல, அது போட்டுடலாம். புதினா எல்லாத்தையும் சேர்த்துருவேங்க. கொத்தமல்லி மட்டும் பாதி தான் போடுவேன். புதினா, கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் வதக்க வேணாம். இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம மட்டன் சேர்த்துடலாம். வாங்க, மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் சேர்த்து கிளறி விட போகிறேன். அதோடு சேர்த்து
மட்டன் சேர்த்துட்டேங்க. மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, உடனே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அந்த மசாலாலெல்லாம் மட்டன் வந்து நல்லா வேகணும். வேகும்போதே அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா அதோட மசாலாவோட வேகட்டும். வாங்க, இதுலேயே இவ்வளோ தண்ணி வந்திருக்கும். இப்போ வந்து மட்டன் வேக அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் ஒரு 5 விசில் விடுவேன். உங்களுக்கு எவ்வளோ, நீங்கள் எப்போ எவ்வளோ மட்டன் வேக வைக்க எத்தனை வைப்பீங்களோ விசில் வைப்பீங்களோ அது அளவுக்கு வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பாருங்கள், முந்திரி, கசகசா, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நைஸாக வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சிட்டோங்க. இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நான் ஜூஸ் எடுத்துக்குவேன். இப்போ வந்து நான் சாதத்துக்கு வந்து குருமா ரெடி பண்ணுறதுனால ஒரு முழு பழமும் ஜூஸ் எடுத்துடுவேன். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து இட்லி, சப்பாத்தி எதுக்காக நான் வந்து குருமா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் பாதி போட்டால் போதும். இதில் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழ சாறு ரெடி பண்ணிட்டேன். மட்டன் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடலாம். அரைச்சதை ஊற்றினோடனே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு மிதமான தீயில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. ஃபுல்லாக வைக்காதீங்க. இப்போ அடுப்பை வந்து ஸ்லோவாக ஆக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சப்பழ சாறு ஊற்றி இறக்கிடலாம். இது பாருங்க கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிடலாம். இதை ஊற்றினோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. எலுமிச்சை ஜூஸ் ஊற்றினோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கிண்டி விட்டு எடுத்துடலாம். இந்த கொத்தமல்லி பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். போட்டு கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குருமா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதோட வந்து சைடிஷ்ஷாக வந்து நீங்கள் நல்லா காரமாக சிக்கன், மட்டன் சுக்கா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காம்போ செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.